ஹாய் டியூட்டி நண்பர்களே, இன்றைக்கி எப்படி காரக்கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லி பார்க்கலாங்களா. இதுக்கு நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவே போதும். பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க, ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் சுடுதண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் அளவுக்கு சூடாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கடலப்பருப்பு, உளுத்து பருப்பு, உப்பு இதெல்லாம் சேர்த்து அந்த மாவோட நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு, இந்த மாதிரி கையில் பிடிக்கிற பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். இதில் கொத்தமல்லி தழை நம்ம டேஸ்ட்டுக்கு தாங்க என்னென்ன போடணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அது மாதிரி கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை அது மாதிரிலாம் போட்டு நல்லா பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான். நம்ம இட்லி பிளேட்லேயே வச்சுக்கலாம். வச்சு ஃபுல்லாக அது மாதிரி இருக்காங்க அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு, இது ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான காரக்கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.